எத்தனை கட்டை பை? ஒரு பேகு 2 கட்டை பை. வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்களுக்கு விஷ் பண்ணி விட்டுருங்க. என்ன சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்க? பையெல்லாம் தூக்கிட்டு இருக்க போல. ஆமாம், பேக்கிங் தான் பண்ண போகிறோம். பேக்கிங்கா? என்ன பேக்கிங்? ஊருக்கு போகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து சண்டே காலையிலேருந்து, இந்த சண்டே காலையிலேருந்து எங்களோட ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தோம், டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆமாம், இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு போகி, அப்புறம் பொங்கல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நம்ம தனியாக அங்கே இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால ஃபேமிலியாக போயிட்டு தலைப்பொங்கல் வேற, ஸோ அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஆமாம், என்னோட ட்ரெஸ்ஸு, மனோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகலான்னு சொல்லி தான் பேக்கிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கேருந்து போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து, அதாவது உங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா வருஷத்துல 1 நாள் 2 நாள் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு போய் ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண முடியும். வெளியில வேலை செய்யறவங்கலாம் சொல்றேன். சரி போலாமா? போலாம் வாங்க. பேக்கிங்லாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு காலையில இருந்து. போகி எப்போ பொங்கல் வைப்பாங்க, அப்புறம் போய் எப்போ இது குலதெய்வ கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வெண்பொங்கல், மாட்டு பொங்கல் வந்து வீட்டிலே வந்து வைப்பாங்களாம். அதனால பொங்கலுக்கு எல்லாமே புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான புடவைலாம் வந்து எடுத்து வைக்க போகிறேன். பேக் பண்ணுங்க சீக்கிரம், பண்ணிட்டு கிளம்பலாம். பேக்லாம் புதுசாக ரெடி பண்ணி வச்சாச்சு. துணி எடுத்தோம்ல, ஆமாம், நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்த பேக் எங்களுக்கு ஒன்று கொடுங்க. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பேக் கூட இல்லை. சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பு இருக்குல்ல, அதெல்லாம் தந்து அமைச்சாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சரி கட்டலான்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வைப்போம். சரி உனக்கும் என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்குறேன், நீ எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், நான் கணக்கு போனேன் என்ன இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் இந்த வேலையில் சாப்பாடு செய்கிற வேலை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக அப்படி கிளம்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதான். போலாமா? சரிக்கா, ரெடி பண்ணுங்க. சரி வாங்க. என்ன சரண்யா, பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க, இந்த ஸ்வெட்டர் மட்டும் வெளில தச்சுருவேன், போகும்போது எடுத்து உள்ளே வச்சுப்பேன். ஒரு 2 கட்டை பையில என் துணி, மொன்னோர் துணி, அப்புறம் தேவையான திங்ஸு, புது துணி, அப்புறம் சும்மா நல்ல வீட்டுக்கு போட்டுக்க துணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு கிளம்புற வேலை தான். குளிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதான். அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு. ஆமாம், அதுதான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். நானும் குளிக்க ரெடி ஆகிட்டேன். மொனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வெளில போயிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிடுவார். அப்படியே ஒரு வேலையை பார்த்துட்டு ஒருத்தவங்க குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். என்னன்ற? ஆமாம், சரி போகலாம். சரி கிளம்புங்க, போகலாம். அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஊருக்கு கிளம்பியாச்சா? அந்த பை காட்டுங்க. 2 கட்டை பை, 3 கட்டை பை. எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஊருக்கு வந்து கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. சரி ஓகே. சரி வாங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். சரி அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே, போயிட்டே பார்க்கலாம். எத்தனை கட்டை பை? ஒரு பேகு 2 கட்டை பை. வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு. போலாமா? சரி போகலாம். கொடி பறந்து போய் கிடக்கும். அதுக்கு ஒரு கொடி எடுத்துக்கினேன் சும்மா கொண்டப்பா ஏறிச்சு. நல்லா ஓடுது. என்ன சரண்யா, கோலெல்லாம் போட்டாச்சா?
எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிக்கு ஸ்பெஷலான கோலம் இதுதான். ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணி விட்டேன். இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்க போவாங்க. இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்களுக்கு விஷ் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் வைக்க போவோம் குலதெய்வ கோயிலுக்கு. ஸோ அது ஃபுல்லாகவே பார்க்கலாம்ண்ணா. சரி வாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்தாங்க பாருங்க. கொளுத்த வேண்டியது எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டு பக்கத்துலேயே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் கோலம் போட்டு முடிச்சிருக்கோம். மறக்காம என்னோட கோலம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லி விட்ருங்க. சரி கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. இல்லை இதுக்கு இந்த வெள்ளை கோலமாக தான் போடுறதை விட அது கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு சூப்பராக இருக்குது. போகி மாதிரியே இருக்கு. நாங்கள் இன்னும் கோலம் போகிற வேலை உள்ளே போகல, இன்னும் உள்ளே போகல வாசல்ல. இதுக்கப்புறம் தான் இங்கெல்லாம் ஆரம்பிக்கணும். படம்லாம் கட்டி ஏன் கிளம்புறீங்க? பொங்கல் வைக்க. இங்கே வந்து 3 பொங்கல். அங்கே வீட்டிலலாம் 2 பொங்கல் தான். வெண்பொங்கல் அப்புறம் வந்து மாட்டு பொங்கல். இங்கே வந்து போகி பொங்கலுமா. அங்கே போகி பொங்கல் மட்டும் குலதெய்வ கோயில் வச்சு இது 2 பொங்கல் வீட்டில் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டேன். எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கீங்க. படம்லாம் கட்டிக்கினேன். ஸோ எல்லாமே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அத்தை அப்புறம் அக்கா எல்லாமே கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். சரி போகலாம். உமானோட அவுட்ஃபிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல நாள் வருமா கோயிலுக்கு போகிறோம். ஒரு சட்டை போடுவோம், ஒரு பேண்ட்டு போடுவோம். இல்லை இதுக்கு என்ன இது டிஷர்ட் நல்லா இருக்கு. டிஷர்ட்ல வேறு ஃப்ரீயா இருக்க வேண்டியதா பாருங்க. இதான் இப்போ பேச. நான் மட்டும் நான் வேட்டி சட்டையாக கட்டிக்க முடியும். பொங்கல் அன்னைக்கு வெயிட்டு காட்டுறோம், வேட்டி சட்டை போட்டுட்டு. சரி நல்லா இருக்கா? சரி நான் எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கேன். சரி போகலாம். சரி போகலாம். என்ன மூணு பண்ணுற? பரவாயில்ல, நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. வெள்ளம் உடைக்கிற வெப்பன்ஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியால் வீட்டிலே உடச்சி வந்துருக்கணும். உடைக்காம அதனால இங்கே வந்து இந்த மாதிரி உடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். நான் அடிக்கடி வந்து காட்டியிருப்பேன். இப்போ வந்து உள்ளே வந்து காட்டியிருக்கோம். இப்போ தான் உள்ளே வந்துருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. அதை தான் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. நாங்கள் சும்மா அப்படியே இப்படி ரவுண்ட்ஸ் அடிச்சு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குலதெய்வ கோயில். ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்காக வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு வந்ததோட பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வந்து ஒரு கொடி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டினோமே. அந்த கொடியில் கட்டி எங்களுக்கு தேவையான துணி, அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போகி பொங்கல் வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து 3 பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். போகி பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் வந்து மாட்டு பொங்கல். 3 பொங்கல் வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பாருனே. இதுக்கு முன்னாடி கூட சரி சொல்லவே இல்லை என்கிட்ட 3 பொங்கல் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பாரு. ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொங்கல் தான். காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் தான் வைப்பாங்க. காணும் பொங்கல் எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயில் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் வீட்டு வாசலில் வைப்பாங்க. இங்கே வந்து போகி பொங்கல் வந்து குலதெய்வ கோயிலில் வச்சுட்டு இது காணும் பொங்கல், மாட்டு பொங்கல்லாம் வீட்டு வாசலில் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. 3 நாளும் பொங்கல்னும் போது ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே நினச்சிட்டு இருந்தேன் போகி மட்டும், அதாவது காலையில் 5 மணிக்கு வந்து போகிலாம் கொளுத்திடும் இல்லையா, கொளுத்திட்டு என்னடா பண்ணுறது அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாயந்தரமாக தான் கிளம்பி போனோம். நடுவில் ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கணும். அங்கே பாருங்கள், இது வந்து மாதம் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், இது வந்து அத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது சில்வர் தான். சில்வர் அது ஒரு டைம் மூடி எரி போட்டிருக்கும் போது, அதாவது அடுப்பில் வச்சுருந்த இட்லியில் ஊற்றி பட்டாருன்னு மூடி பறந்தது ஃப்ரெண்ட்ஸ். பயந்துட்டு சரி அங்கே ஆள் இருந்தால் கண்டிப்பாக தலை வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நான் அதை இட்லி வைக்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு குண்டா வந்து வாங்கிட்டேன் இட்லி வைக்கலான்னு சொல்லிட்டு. இது மாதிரி குண்டா வச்சிடலன்னு சொல்லிட்டு இங்கே அத்தை வீட்டில் அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு குண்டா ஒன்று வாங்கிட்டேன். எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்குது. 2 பேருக்கு நல்லா சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது.
ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தது வந்து எங்களுக்கு 2 நாளாக வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜாலியாக பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா அப்படி தான் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எலிமெண்ட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.